வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். இன்றைய தலைப்பு சும்மா இருத்தல் என்பது பற்றி மகரிஷியின் கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே, பரிமாறிக்கொள்வதிலே பெரிதும் மகிழ்ச்சி அடைகின்றேன். வாய்ப்புக்கு நன்றி பாராட்டிக் கொள்கிறேன். இந்த உலகில் சாதிக்க முடியாது என்று பலவற்றை சாதித்து காட்டிய சாதனையாளர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். ஆனாலும் கூட இந்த சும்மா இருத்தலை சாதிப்பது என்பது இன்னும் அரிதாகவே இருக்கிறது. சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறம் அரிதுகான். சத்தாகி என் சித்தமிசை குடிகொண்ட அறிவான தெய்வமே. யார் சொல்றது? தாயுமானவர். அவரும் சொல்லுகின்றார் அரிது என்று. ஆண்டோர்களும் சான்றோர்களும் சொல்லுகின்றார்கள் அரிது என்று. இது ஒருபுறம் இப்படி இருக்க, இயற்கையாளர்கள், இறை நம்பிக்கை உடையவர்கள், இயற்கையை நேசிப்பவர்கள், விஞ்ஞானிகள், அவர்களும் சொல்லுகின்றார்கள் நேச்சர் அப்ஹார்ஸ் வேக்யூம். இயற்கை வெற்றிடத்தை வெறுக்கிறது. ஓரிடத்திலிருந்து காற்றை வெளியேற்றிவிட்டால் மறுகணமே காற்று தானே உள்ளே வந்து விடுகிறது. கடலில் ஒரு அலை எழுந்து அது ஓய்ந்து விட்டால் தானே மறு அலை உருவாகிறது. ஆக இது இயல்புதான். சும்மா இருத்தல் என்பது முடியாத காரியம் என்ற ஒரு முடிவுக்கு வருகின்றார்கள். சித்தர்கள் வருகின்றார்கள். அவர்கள் இந்த இயற்கையை உற்று நோக்குகின்றார்கள். அவர்கள் நோக்கிய போது ஒன்றை கண்டார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். ஒரு கட்டத்திலே கடல் அலையற்று அசைவற்று அங்கே இருப்பதை கண்டார்கள். காரணம், காற்று அங்கு அசைவற்று இருப்பதால். காற்று இருக்கிறது, ஆனால் அசைவற்று இருக்கிறது. ஓ, காற்று அசைவற்று இருக்கும் பட்சத்தில் அலை இருப்பதில்லை. அந்த அனுபவத்தை வைத்துக்கொண்டு மனதிற்கு வந்தார்கள். மனம் அசைந்து கொண்டே இருப்பதற்கான காரணம் எண்ணம். ஓர் எண்ணம் எழுந்து ஓய்ந்துவிட்டால் மறு எண்ணம் தானாகவே வந்து கொண்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் இந்த எண்ணம் எழுவதற்கு யார் காரணம்? ஆராய்ந்தார்கள். ஆசைதான் காரணம். ஆசை இருக்கின்ற வரைக்கும் எண்ணம் எழுந்து கொண்டே இருக்கும். ஆசையை அற்றுப்போகச் செய்ய வேண்டும். இயலுமா? இயலாது. ஆகவே ஆசையை சீரமைத்து விட்டால் அங்கே அசைவற்று இருப்பது போல இங்கேயும் அந்த அசைவு நின்றுவிடும் அல்லவா? ஆகவே சீரமைத்து பார்த்தார்கள். அந்த கடலிலே கண்ட காட்சி போல ஒரு கணம் இங்கேயும் முடிந்தது. ஆனால் அதில் எடுத்திருக்கவில்லை. ஆகவே ஆசையை ஏமாற்ற முற்பட்டார்கள். இந்த ஆசையவே மடைமாற்றம் செய்துவிட்டால், திசை மாற்றிவிட்டால், அப்போதுதான் அவர்கள் இந்த ஆசையை, இந்த எண்ணத்தை ஆன்மாவை நோக்கி பயணிக்க செய்தார்கள். அவர்கள் தேர்ந்தெடுத்தது ஆன்மா. ஏன்? எண்ணம் எழுகின்ற இடம், ஆசை எழுகின்ற இடம் ஆன்மா. அந்த ஆன்மாவிலேயே புகலிடம் வந்துவிட்டால் எண்ணம் எழாது. அதற்கான ஒரு உபாயம்தான் அவர்கள் கண்டுபிடித்தது தியானம். தியானத்திலே ஆழ்ந்து போக போக போக
கடலிலே ஆழ்ந்து போக 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 அங்கு கடல் அடையற்று அசைவற்று இருப்பதை கண்டார்கள். அதே போல இங்கேயும் அவர்கள் அணுக ஆரம்பித்தார்கள். ஆக சும்மா இருத்தல் என்பது தியானத்தினால் முடியும். அதனால் நாம் முடியும் என்ற முடிவுக்கு வந்தார்கள். தியானம் தியானம் என்று சொல்லி ஆராய்ந்தார்கள். அவற்றில் நமது மகரிஷி அவர்கள் பல வகையான தியானங்களை கண்டுபிடித்தார்கள். நிறைய தியானங்கள். ஆக சும்மா இருத்தல் என்பது சாதிக்கக்கூடிய காரியம்தான். தியானம் தியானம் தியானம்தான் என்று கூறி மீண்டும் சந்திப்போம். நன்றி.